அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்மளோட எல்லா போர்ட்ஃபோலியோ வந்து நெகட்டிவாக தான் முடிஞ்சிருக்கும். காரணம் என்னன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் மட்டும் இல்லாமல் எல்லா இண்டெக்ஸஸும் நெகட்டிவாக தான் முடிஞ்சிருக்கு. எஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் இண்டெக்ஸும் மிட் கேப் இண்டெக்ஸும் கிட்டத்தட்ட 2.5% நெகட்டிவாக முடிஞ்சிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிஃப்டியில் வெறும் 3 ஷேர் மட்டும் தான் பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. அதாவது டாக்டர் ரெட்டி, டாடா கன்சியூமர் அண்ட் HDFC பேங்க். அண்ட் இந்த மூணுமே கூட பார்த்தீங்கன்னா 0.5%, 1/4% தான் பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. அண்ட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் இண்டெக்ஸில் தான் நம்மளோட மேக்ஸிமம் ஷேர்ஸ் இருக்கும் அண்ட் மிட் கேப் இண்டெக்ஸில் இருக்கும். அண்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடி வந்திருக்கும். இன்றைக்கி உங்கள் போர்ட்ஃபோலியோ தப்பி தவறி வந்து பாசிட்டிவாக இருக்குன்னா அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சும் நீங்கள் கோல்டு சில்வருக்கு வந்து அலோகேஷன் கொடுத்துருப்பீங்க. ஆக்சுவலாக என்னோட போர்ட்ஃபோலியோவில் வந்து ஒரு 25% பக்கத்தில் கோல்டுக்கு அலோகேட் பண்ணியிருக்கிறதுனால என்னோட போர்ட்ஃபோலியோ வந்து மைல்டு க்ரீனாக மாறிச்சு. காரணம் என்னென்னா என்னோட ஓவரால் போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா 0.3% பாசிட்டிவ் முடிஞ்சிருந்தாலும் அதில் ஈக்விட்டி மட்டும் எடுத்து பார்த்தோம்னா 1.5% நெகட்டிவாக முடிஞ்சிருக்கு. அண்ட் உங்களுக்கும் அப்படி தான் இருந்திருக்கும். இந்த அளவுக்கு மார்க்கெட் விழுறதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரம்ப் தான். அந்த ஆள் வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் பிரான்ஸ்லேருந்து இறக்குமதி செய்யக்கூடிய எல்லா வைன்ஸுக்கும் 200% டேரிஃப் போட்டுட்டார். அது மட்டும் இல்லாமல் கம்மிங் February 1 பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் நேஷன்ஸுக்கு எல்லாருக்கும் 10% டேரிஃப் போட்டிருக்காரு. அண்ட் இந்த ஜூன்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த டேரிஃப் வந்து 25% வரை இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்புக்கு எதிராக வந்து ஒரு கேஸ் இருக்குது. அதாவது அந்த டேரிஃப் செல்லுமா செல்லாதான்னு சொல்லிட்டு. அண்ட் இப்போ வந்து அப்டேட் என்னன்னா எந்த விதமான டிசிஷனும் இன்னும் எடுக்கப்படலைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவான ஒரு விஷயம் தான். நம்ம நேற்று வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம் டென்மார்க் அண்ட் கிரீன்லாண்ட் இஷ்யூஸ் காரணமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்குன்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து ஒரு ரீசெண்ட் டெவலப்மெண்ட் என்னன்னா நார்வேக்கு எதிராகவும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து கம்பு சுற்றிருக்காரு. என்னன்னா இந்த நோபல் பிரைஸை வந்து தீர்மானிக்கிறது வந்து நார்வே நாட்டை சேர்ந்தவங்க தான் தீர்மானிக்கிறாங்க. எனக்கு நீங்கள் பீஸுக்கான நோபல் பிரைஸை கொடுக்கல, அமைதிக்கான நோபல் பிரைஸை நீங்கள் எனக்கு கொடுக்கல, அப்புறம் நான் எதுக்கு வந்து சண்டை போடாமல் இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்படியே கேட்டிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கிரீன்லாண்டில் வந்து டென்மார்க் வந்து அவங்களோட ஆர்மியை வந்து அமைச்சிருக்காங்க. கூடிய சீக்கிரமே இந்த பிரச்சனை வந்து பெருசாகுமோ அப்படின்ற ஒரு பயத்தில் இன்னைக்கு காலையில் கோல்டு ஓப்பன் ஆகும்போதே கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆச்சு. அண்ட் ஆஸ் ஆஃப் நோ பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து டாலர் பேசிஸில் வந்து $4,740 பர் அவுன்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இந்திய ரூபாய் மதிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ஃபியூச்சர்ஸ் வந்து 15,000 கிராஸ் பண்ணிடுச்சு. 1 கிராம் 24 கேரட் கோல்டு வந்து பிப்ரவரி ஃபியூச்சர்ஸில் 15,000 கிராஸ் பண்ணிடுச்சு. அண்ட் சென்னை மார்க்கெட் படி பார்த்தீங்கன்னா ஒரு சவரன் வந்து 1,11,000 கிராஸ் பண்ணிடுச்சு. இன்னைக்கு ஒரே நாளில் கிட்டத்தட்ட 4,000 ரூபாய் இருக்கு. கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா 3% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் சில்வர் வந்து இதுக்கு குறைச்சலாக இல்லாமல் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 3.5% பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு மார்க்கெட்டில் ஒரு சில கம்பெனிஸ் மட்டும் பாசிட்டிவாக இருந்தது. அதாவது நிஃப்டியில் அந்த 3 ஷேர் விட்டுருங்க, டாக்டர் ரெட்டி, டாடா கன்சியூமர், அப்புறம் HDFC பேங்க், அதை விட்டுருங்க. அது இல்லாமல் ஒரு சில ஷேர்ஸ் வந்து பாசிட்டிவாக இருந்தது. உதாரணத்துக்கு வந்து இந்துஸ்தான் ஜிங்க், அவங்களோட ரிசல்ட் வந்து நேற்று சூப்பராக வந்திருதுன்னு சொல்லிடும். அது மட்டும் இல்லாமல் சில்வர் ப்ரைஸஸ் ஏற ஏற இந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த ஷேர் ப்ரைஸ் வந்து பாசிட்டிவ் வந்தது. அண்ட் இந்த ஐடிசியிலேருந்து ஐடிசி ஹோட்டல் பிரிஞ்சது இல்லை பார்த்தீங்களா, அவங்க வந்து ஆக்சுவலாக நல்ல ரிசல்ட்டை தான் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்களோட ப்ராஃபிட் வந்து 77% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்படி இருந்தும் கூட இன்னைக்கு அவங்களோட ஷேர் ப்ரைஸ் வந்து 3% குறைஞ்சி $179 ட்ரேட் ஆயிருக்கு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டிமெர்ஜர் ஆகும்போது அவங்களோட ப்ரைஸே வந்து பார்த்தீங்கன்னா $150, $160 அந்த ரேஞ்சில் தான் இருந்தது. கிட்டத்தட்ட இவங்க டிமெர்ஜர் அப்போ என்ன ப்ரைஸ் இருந்ததோ அந்த ப்ரைஸுக்கு வந்துட்டாங்க. ஒரு டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஐடிசி வந்து நேற்று க்ரீன் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருந்தது. அதனால் நான் வந்து இன்னைக்கு ஐடிசியில் கொஞ்சம் ஷேர்ஸ் வாங்கினேன். நான் $333 வாங்குறேன். காலையிலலாம் வந்து பாசிட்டிவாக தான் இருந்தது. மத்தியானத்துக்கு மேலே இந்த யூரோப்பியன் மார்க்கெட்டெல்லாம் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம மார்க்கெட்டை வந்து விழ ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐடிசி வந்து பார்த்தீங்கன்னா $326 வரைக்கும் போயிடுச்சு. இன்னைக்கு எல்லா கம்பெனி ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடி வாங்கியிருக்கு. இந்த கம்பெனி தான் இந்த காரணத்தினால தான் குறைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு எதையும் சொல்ல முடியாது. காரணம் என்னன்னா ட்ரம்ப். நீங்கள் எந்த கம்பெனி எடுத்துக்கிட்டீங்கனாலும் அது நெகட்டிவாக முடிஞ்சது காரணம் அவர் மட்டும்தான். அண்ட் அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஓலாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஓலா எலக்ட்ரிக் இருக்குல்ல, அந்த கம்பெனியில் வந்து CFO வந்து ரிசைன் பண்ணியிருக்காரு. இது வந்து அந்த கம்பெனிக்கு வந்து ஒரு நெகட்டிவான விஷயம். அந்த ஷேர் வந்து 8% விழுந்திருக்கு. ஓலா வந்து ஆல்ரெடி வந்து தத்தளிச்சிட்டு இருக்கு. ஸோ அந்த இன்வெஸ்டர்ஸ் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்காங்க. அண்ட் IEX ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா IEX ஷேர்ஸ் வந்து கிட்டத்தட்ட 5% நெகட்டிவாக முடிஞ்சிருக்கு. அண்ட் இன்னைக்கு வந்து பெருசாக எந்த அப்டேட்டும் அந்த கேஸ் பற்றி வரல. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ப்ரைஸ் வந்து $130 கிட்ட வந்துருச்சு. ஸோ இப்போ கூட வந்து எக்ஸிட் ஆகிடுறது நல்லது. ஏன்னா இன்னுமே கூட விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓவரால் மார்க்கெட்டே நெகட்டிவாக இருக்குது, இதுவும் விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அண்ட் இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு 10 மணி ஆகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டியில் லைட்டாக ஒரு ரெக்கவரி இருக்குது. அதாவது நம்ம மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 25,260 க்ளோஸ் ஆச்சு, அதாவது நிஃப்டி ஃபியூச்சர்ஸு. அண்ட் கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா 25,343 இருக்குது. அதாவது ஒரு 100 பாயிண்ட் மட்டும் ரெக்கவர் ஆயிருக்கு. அண்ட் நாளைக்கு காலையில் தான் பொறுத்து வந்து பார்க்கணும் இன்னும் இது எவ்வளோ ரெக்கவர் ஆகுது இல்லைன்னு சொல்லிட்டு. அண்ட் FIIs வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 3,000 கோடி ரூபாய்க்கு செல் பண்ணியிருக்காங்க. அண்ட் DIs வந்து 3,600 கோடி ரூபாய்க்கு பை பண்ணியிருக்காங்க. அண்ட்
இதுக்கு மேலே நம்ம பாசிட்டிவாக ஒரு விஷயம் எதிர்பார்க்க முடியும்னா அது பட்ஜெட்டில் தான். ஒன்று லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸோ இல்லை எஸ்டிடியோ குறைச்சால் ஒழிய மார்க்கெட் ஏறுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அண்ட் இந்த மாதிரி பட்ஜெட்டுக்கு முன்னாடி மார்க்கெட் பெரிய அளவில் உள்றது வந்து ஒரு வகையில் நல்லது தான். காரணம் என்னென்னா, ஒன்ஸ் மார்க்கெட் இந்த அளவுக்கு விழுந்துருச்சுன்னா பட்ஜெட்டில் ஒரு வேளை பாசிட்டிவான நியூஸே வரலனா கூட இன்னும் நிறைய உள்ளாமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் லைட்டாக ஏதாவது ஒரு நல்ல நியூஸ் வந்தால் கூட மார்க்கெட் பெரிய லெவலில் ரேலி ஆக ஆரம்பிச்சிடும். அண்ட் பட்ஜெட்டில் மட்டும் எஸ்டிடி மட்டும் எடுத்துட்டாங்கன்னா கூட போதும், மார்க்கெட் ஈஸியாக ஒரு 5%லேருந்து 10% இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ட்ரேடிங் அண்ட் போர்ட்ஃபோலியோ ரெண்டுமே நெகட்டிவாக தான் இருந்தது. கோல்டு சில்வர் ப்ரைஸஸ் வந்து பாசிட்டிவாக இருந்தது. அண்ட் உங்களோட போர்ட்ஃபோலியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.